இந்தியாவில் மேஜர் எக்ஸாமினேஷன் லீக் பெரிய ஒரு தேர்வு எக்ஸாம் கசிவு வந்து கடந்த 20 வருடங்கள்ல 150 வாட்டி நடந்திருக்கு. காங்கிரஸ் பீரியட்ல தான் பெரும்பாலும் முக்கால்வாசி அவங்க தான். தன்னை தேர்ந்தெடுத்த அந்த பாஜகவுக்கு ஒரு பெரிய கஷ்டம் வரக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தர்மேந்திர பிரதான் தன்னை பலியாடாக அவர் வந்து ஒரு தியாகம் பண்ணி அவரே ராஜினாமா கொடுத்தது ரொம்ப ஒரு சென்ஸ் ஆஃப் டியூட்டி அண்ட் நொபிலிட்டி. போராட்டத்துக்கு ஒரு முத்திரை குத்துறாங்களே, இது தேசத்துக்கு எதிரான போராட்டம், அங்கெல்லாம் வந்து இவங்க தேசத்தை வந்து பிரிக்க பார்க்குறாங்க அப்படின்ற முத்திரை அவங்க மேலே குத்த பார்க்குறீங்க. இது டெஃபினட்டாக அது தேசத்துக்கு எதிராக தான் இருந்த போராட்டம். நான் கேட்குறேன், அவங்க வந்து யார் இந்த போராட்டம் பண்ணாங்களோ நக்கிக்கிட்ட வந்து எப்படி நக்கிக்கிட்ட வந்து நம்ம ஆட்களுடைய போராட்டத்தை வந்து பார்க்க சொல்லுங்க. ஜல்லிக்கட்டு போராட்டம், லஞ்சத்தை நம்ம ஒழிச்சோம்னா தமிழ்நாட்டுக்கே ஒரு பெரிய உருமாற்றம் உண்டாகும். அந்த உருமாற்றத்துக்கு செந்தில் பாலாஜி பலியாடுன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா அவர் ஒண்ணுமே தெரியாத ஆள்தான் இல்லை. பண்ணார்ல, மாட்டணும், செய்யணும், யாரு பண்ணாலும் வச்சு செய்யணும். அவர் பேசின பெண்மணி சொன்ன ஸ்டோரியா ஒரு நாடாளுமன்றத்தில் பதிவு பண்றேன். அப்படி அவர் சொல்றதா இருந்தா ஃபூல், இடியட், இந்த விஷயங்களுக்கெல்லாம் சயின்டிபிக்கலி பாத்தீங்கன்னா, அதாவது அவருக்கு சரியான ஜோடி யாருன்னா தொல் திருமாவளவன். எந்த வித ஒரு ஆழமும் இல்லாம புள்ளி வரும் இல்லாம அடிச்சு விடுறது. பாஜக இழிவை நோக்கி வீழ்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருந்தது, இவரை அடிச்சு விடுறது. இல்ல வந்து ஒரு புள்ளி விவரம் கொடுத்தாரா, நீட்டை எதிர்த்து அவர் பேசுறாரு. ரிசர்வேஷன் இல்லாத இந்தியா, அதாவது எஸ்சி எஸ்டி வரக்கூடாது, ஓபிசி எல்லாம் ஒன்னா பண்ணுன்னு சொல்லி அந்த அபிஜித் என்பவர் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. அப்ப வந்து திருமாவளவன் சார் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் லைஃப்லைன் ஹாஸ்பிட்டல் நிறுவனரும் பாஜக மருத்துவ பிரிவின் மாநில செயலாளர் திரு டாக்டர் ராஜ்குமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் விக்னேஷ்ஜி, எல்லோருக்கும் வணக்கம். பாராளுமன்றத்தில் வந்தே மாதரத்துக்கான அந்த பில்லு வந்து இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. திமுக இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இது இந்துத்துவ கண்ணோட்டத்தோட பாஜக கொண்டு வராங்க, இது மிகவும் ஆபத்தான ஒன்று அப்படின்றத வலியுறுத்தியிருக்காங்க. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? மக்களுக்கு வந்தே மாதரத்துடைய அர்த்தமும் அதோடைய பின்னணியும் தெரியணும். ஓகே, அது அப்புறம் பேசுவோம். எதுக்காக இந்த பில்லு முதல்ல கொண்டு ஒன்றுமே இல்லை, இது வந்து வெறும் சிறுபான்மையர்களுக்கு அவங்க ஓட்டும் சிறுபான்மையர் அப்பீஸ்மெண்ட்டுக்கும் இவங்க செய்கிற விஷயம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து முகமது எம்ஏகே ஜின்னா அவர் சொல்கிறார், இது நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் இந்த வந்தே மாதரம். ஆனால் ஒரு சின்ன கமிட்டி போடுறாங்க. அந்த 1937 அந்த கமிட்டியில் சுபாஷ் சந்திர போஸ், ஜவஹர்லால் நேரு, 3வது அபுல் கலாம், மௌலானா ஆசாத். இவருக்கு அவர் பேர் வச்சு தான் நம்ம அப்துல் கலாம் வச்சுருக்காங்க. 3 பேரும் பார்த்து அப்பேற்பட்ட மௌலானா ஆசாத் 5-6 வயசுலேயே குரானை கம்ப்ளீட்டாக மெமரைஸ் பண்ணவரும் பார்த்து இதில் வந்து இஸ்லாமியத்துக்கு எதிர்க்க எந்தவித கோட்பாடுகளும் இல்லைன்னு அவர் சொல்லி அதை வந்து கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி எடுக்கும். உருவ வழிபாடெல்லாம் அதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்ற மாதிரி. அதாவது 3வதுலேருந்து 6 ஸ்டான்ஸால் 2 ஸ்டான்ஸாக வந்து நாடை பற்றி அழகாக இருக்குது, காத்தடிக்குது, மரம் இருக்குது அப்படிலாம். ஒரு 3-4 வந்து ஒரு நாடை வந்து இப்போ தமிழ் அணங்கேன்னு சொல்கிறோம். அப்போ இந்த தமிழை வந்து அணங்குன்னா என்ன? ஒரு சிறு தேவதை. இப்போ தமிழையே நம்ம வந்து தேவதையாக தமிழ் அணங்கேன்னு மனோன்யம் சுந்தரம் என்னுடைய மூதாதையருங்க அவர் பாடுறது நம்ம எல்லாம் வச்சுக்கிறோம். அப்போ வந்து தமிழ் மட்டும் ஒரு காடஸ்ன்னு சொல்கிற, தேவதைன்னு சொல்கிற, அது தப்புன்னு யாரும் சொல்லுது இல்லையே. தமிழை வந்து அணங்குன்னு சொல்கிற போல நாட்டையே ஒரு அணங்கு போல, ஒரு தேவதை போல, ஒரு தேவையாக இருந்தால் நீங்கள் அழகான தேவதையாக இருப்பீங்க, தேவையாக இருந்தால் எதிரி வந்தால் அறுத்து போடுவீங்கன்னு போட்டிருக்காங்க. அது நாட்டை வந்து ஒரு போட்டு எடுக்கிறது. ஜின்னாவும் முஸ்லீம் லீக் தான் ரொம்ப அதை எதிர்த்தாங்க. இப்போ திமுக அதை எதிர்ப்பது வெறும் இஸ்லாமியர்களுக்கு. இது திருப்பரங்குன்றம் ரிப்பீட். திருப்பரங்குன்றம்ல ஒரு இஸ்லாமியர் கூட எழுந்து வந்து நீங்க இந்த தீபத்தூணை ஏத்தாதீங்கன்னு ஒரு இஸ்லாமியர் சொன்னதா இல்லை. நான் எல்லா பேப்பர்ஸும் செக் பண்ணி நெட்டு பார்த்தேன். இல்லை சார், நாட்டுப்பற்றுன்றது அது தானா உள்ளுக்குள்ள வந்து வர வேண்டியது, ஒரு சட்டம் போட்டு அது வர வேண்டியது இல்லை. ஆனால் நமக்கு அப்போ இப்போ தானாகவே ஏதாவது ஒரு கொடியை கும்பிடுவாங்களா? ஒரு நேஷனல் ஃப்ளாக், ஒரு தேசிய கீதம், ஒரு தேசிய சின்னம், ஒரு தேசிய கொடிங்கிறது நாட்டுப்பற்றை வந்து வலியுறுத்தி ஒரு 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 பாயிண்ட்டுக்கு அந்த நாட்டுப்பற்று கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு தான். இதனால தான் நம்ம வந்து கான்ஸ்டியூஷன்லேயே அரசியலமைப்பு சட்டத்திலே 1950 ஜனவரி 24 பிரசிடென்ட் ராஜேந்திர பிரசாத் கிளியராக சொல்லியிருக்காரு, ஜனகணமணி மதியம் இருக்கு, அதை தவிர அதுக்கு ஈக்குவலண்ட்டாக அவர் பிரசிடென்ட்டோட வேர்ட்ஸு
ஈக்குவலண்டாக வந்தே மாதரமும் இருக்கும்னு ரொம்ப தெளிவாக அதில் போட்டிருக்காங்க. இண்டீட் நான் வந்து அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் நடந்த விவாதங்களை பார்த்தீங்கன்னா ஜனகணமனங்கிறது எம்பரர் சக்கரவர்த்தி வெள்ளக்காரர் ஜார்ஜ் வராரு கேட்வே ஆஃப் இந்தியாவில் 1911 அப்போ எழுதுறாரு ரவீந்திரநாத் தாகூர் ஜனகணமன அதிநாயக ஜெயஹே. அவர் எழுதுன நாங்கள்லாம் உங்களுடைய நீ தான் அதிநாயகன் எம்பரர் சக்கரவர்த்தி, நாங்கள் உங்களுடைய குடிமக்கள் என்ன அவருக்காக எழுதினது. ஆனால் வந்தே மாதரம் நாட்டுக்காக எழுதினது. காமத் தாஸ் போன்றவர்கள் இந்த கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு சட்டம் எழுதும்போது வந்தே மாதரம் தான் தேசிய கீதமாக இருக்கணும், அது வந்து செகண்ட் சாங்காக இருக்கணும். நாங்கள் எது ஜனகணமனகதி ஏன்னா வெள்ளக்காரர்களாக எழுதினது. பட் அது வந்து உல்ட்டா ஆக்கி ஃபர்ஸ்ட் நேஷனல் சாங் ஆனாங்க. அப்படி கூட ரெண்டும் ஒரே ஸ்டேட்டஸ் கொடுக்கணும்னு அரசியலமைப்பு திட்டம் காங்கிரஸ் 1937 காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி, மகாத்மா காந்தி, போஸ், நேரு, அப்துல் கலாம், மௌலானா கலாம் ஆசாத் எல்லாரும் இதான் சொல்லியிருக்காங்க. இந்த மேட்டரில் ஒரு சின்ன விஷயம், மத்திய அரசு சம்பந்தப்பட்ட விஷயம், அரசியல் அமைப்பு ஆதாரம், கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி, கவர்னர், பிரசிடென்ட்லாம் வரும்பொழுது உள்துறை அமித்ஷா அவர்கள் அனுப்பியிருந்தார் ஒரு சர்க்குலர். அதாவது கவர்னரோ பிரசிடென்ட்டோ வரதா இருந்தால், மத்திய அரசு ஒரு மினிஸ்டர் வரதா இருந்தால் முதல் நீங்கள் வந்தே மாதரம், அப்புறம் ஜனகணமன, அப்புறம் உங்களுடைய மாநில பாடல். பட் குறிப்பா மற்ற நீங்கள் மாநில இதற்கு நீங்கள் வேணும்னா நீங்கள் போடுங்க, அல்லது உங்கள் தமிழ் தாய் வாழ்த்து மட்டும் போடுங்கன்னு குறிப்பாக அதில் போடலை. அதை வாபஸ் வாங்கிட்டாங்க. இல்லை அப்புறம் இட் மேபி ரெக்கமெண்டட் தவிர பண்ணி தான் ஆகணுங்கிறது ஒரு கம்பல்ஷன் இல்லை. பட் நம்ம மக்கள் வந்து ஒவ்வொரு மாநில பாடலும் எந்த ஒரு ஃபங்க்ஷன்லேயும் நம்ம தான் முதல் போடணுங்கிற ஒரு ஃபீலிங் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், நான் வந்து பெரிய பவர் இல்லை, பட் விட்டு கொடுக்குறது தானே. சரி, நீங்கள் தமிழ் தாய் வாழ்த்து முதல் போடுங்க, அப்புறம் நீங்கள் வந்து வந்தே மாதரம் ஜனகணமன பண்ணிட்டு கவர்னர் மட்டும் இருந்தா அல்லது பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி இருக்கும்போது கான்ஸ்டியூஷனல் சாங்னு அது ரெண்டும் தான். அப்படி பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் அந்த அழுத்தம் இல்லாமல் நம்ம ஒரு பிரிவினை இல்லாமல் நம்ம பண்ணலாம். ஆனால் இவங்க வந்து நாங்கள் வந்து இதை எதிர்ப்போம் சொல்கிறது, இப்போ எல்லா முஸ்லீம் ஓட்ஸ் அங்கே போயிடுச்சுங்கடி, முக்கால்வாசி போயிடுச்சு அங்கே விஜய்க்கு. அப்படி இருந்து பாக்கி இருக்கிறது கொஞ்சம் இந்த பக்கம் இழுக்கலாமான்னு இவங்க பண்ணுறது தான் கணக்கு போடுறாங்க. அப்போ வேற ஒன்றுமே இல்லை, அதுக்கு தூண்டில் போடுறாங்க, வேற ஒன்றுமே இல்லை. ஓகே சார், அந்த எக்ஸாமினேஷன் ரிஃபார்ம் பில் லோக்சபாவில் பாஸ் ஆகி இன்றைக்கி ராஜ்யசபாலையும் விவாதத்துக்கு உட்பட்டு நிறைவேறி இருக்கு. அதை பற்றி உங்கள் கருத்து சார்? அதாவது ஒரு டெமோக்ரஸியில் வந்து அது மெரிட்டாக்ரஸி, அதாவது நல்லா பண்ணுறவங்க மேலே அந்த இடத்துல வரணும்னு நினச்சோன்னா எக்ஸாமினேஷன்ஸ் தேவை. நம்ம எல்லாருக்கும் தெரியும் என்ன அந்த நீட் எக்ஸாமினேஷனால் எவ்வளவு, அது நீட் எக்ஸாமினேஷனை வந்து நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி சரியாக செய்யாததுனால இந்த எக்ஸாமினேஷன் ரிஃபார்ம் பில் வந்துச்சு. இப்போ இவ்வளோ கலாட்டா, இந்த காக்ரோச் இதெல்லாமே வந்தது அந்த ஒரே அந்த என்டிஏ வந்து ஒரு சாக்கா வச்சு ஒரு சாக்கு கொடுத்தோம் அவங்களுக்கு ஒரு கலாட்டா பண்ணுறதுக்கு. இந்த எக்ஸாமினேஷன் ரிஃபார்ம் பில் பண்ணும்போது தர்மேந்திர பிரதான் பாவம் அவர் அங்கே இல்லைங்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா விக்னேஷ் அவருக்கும் டைரெக்டாக நீட்டுக்கு ஒரு ஓவரால் ஹெட் தவிர டைரெக்டாக அவருக்கு நீட்டு லிங்க் இல்லை. பல நல்ல விஷயங்கள் கொண்டு வந்தார் அந்த மனிதன். அதுவும் ஒரு பழங்குடி குரூப்ல இருந்து மேலே வந்து அவ்வளவு நல்லா பண்ணார் தர்மேந்திர பிரதான். எக்ஸ்ட்ராடினரி லீடர். அவர் வந்து ஒரு பலியாடு ஆக்கி அவர் தூக்கணும்னு நினைச்சாங்க. நீட் தேர்வை வந்து அமைப்பது, நீட் தேர்வை வந்து இயக்குவது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. அதுக்கு 2 பேர் இருக்காங்க, ஒரு தோஷியும் அபிஜித், ரிட்டையர்டு ஃப்ரம் த கவர்மெண்ட், ரிட்டையர்ட் ப்ரொஃபஸர்ஸ். அது மாதிரி அவங்களுடைய மிஸ்டேக், அவங்களுடைய கண்காணிப்பு, அவங்க ரிப்போர்ட் பண்ணுற அத்தாரிட்டி தர்மேந்திர பிரதான். இவரை ஒரு கழுத்து ஏன் வெட்டணும்னு நினைக்கிறாங்க. டெக்னிக்கலி நான் மக்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல விரும்புகிறேன். தேர்வு கசிவுன்னு நீங்கள் கூகுள்லையோ பர்ப்ளெக்சிட்டிலையோ கூகுள் ஜெமினிலையோ சாட் ஜிபிடிலையோ போட்டு பாருங்கள். இந்தியாவில் மேஜர் எக்ஸாமினேஷன் லீக், பெரிய ஒரு தேர்வு எக்ஸாம் கசிவு வந்து கடந்த 20 வருடங்களில் 150 வாட்டி நடந்திருக்கு. காங்கிரஸ் பீரியட் தான் பெரும்பாலும், முக்கால்வாசி அவங்க தான். ஒரு ஃபியூ பாஜக, அந்த 150ல் 7ஓ 8ஓ பாஜகவுடைய பீரியட், 143 காங்கிரஸ் பீரியட்ல. ஆனால் இந்த 150 பெரும் தேர்வு கசிவுகளுக்கு 2012 2013 குரூப் 2 குரூப் 1 எக்ஸாம்ஸ் தமிழ்நாடுல குரூப் 2 குரூப் 1 நீட் என்னை பொறுத்த வரைக்கும் நீட்டோட முக்கியம். அது எழுதுனவங்க நேராக டெபுட்டி கலெக்டரை போகிறாங்க, நேராக டிஓ போகிறாங்க, ஏஎஸ்ஓ போகிறாங்க.
குரூப் 1 லட்சக்கணக்கான பேர் எழுதுறாங்க. அதில் கசிவாகி ஈரோட்டில் யாரோ 20 லட்சத்துக்கு வாங்கி அங்கே நாமக்கலுக்கு போய் பிடிச்சாங்க. ஆனால் சம்மந்தப்பட்ட அமைச்சர் வந்து அவங்க வந்து ராஜினாமா கொடுக்கணும் யாராவது சொன்னாங்களா? கொஞ்சம் ஆர்ப்பாட்டங்கள் இருந்துச்சு. இந்த 150 கசிவில் ஒரு கசிவில் கூட சம்பந்தப்பட்ட கல்வி அமைச்சர் ராஜினாமாவுக்கு ஆர்ப்பாட்டம் கொஞ்சம் அங்கே இருந்துச்சு. யாருமே ஒரு ராஜினாமா கொடுக்கல. இவர் பேர்ல டைரக்டா ஒரு பிரச்சனை இல்லாம இருந்தும், அதுக்கு ஒரு என்டிஏ தனியா எஸ்டாப்ளிஷ் பண்ணி இருந்தும், கலவரம் அதிகமா போகக்கூடாது, நாட்டுக்கு ஒரு கெட்ட பேர் வரக்கூடாது, தன்னை தேர்ந்தெடுத்த அந்த பாஜகவுக்கு ஒரு பெரிய கஷ்டம் வரக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தர்மேந்திர பிரதான் தன்னையே பலியாடாக அவர் வந்து ஒரு தியாகம் பண்ணி அவரே ராஜினாமா கொடுத்தது ரொம்ப ரொம்ப ஒரு சென்ஸ் ஆஃப் டியூட்டி அண்ட் நொபிலிட்டி. இல்லை, அந்த போராட்டத்துக்கு ஒரு முத்திரை குத்துறாங்களே, இது தேசத்துக்கு எதிரான போராட்டம், அங்கெல்லாம் வந்து இவங்க தேசத்தை வந்து பிரிக்க பார்க்குறாங்க அப்படின்ற முத்திரை அவங்க மேலே குத்த பார்க்குறீங்க? டெஃபினட்டாக இந்த தேசத்துக்கு எதிராக தான் இருந்த போராட்டம். நான் கேட்குறேன், இது வந்து அவங்க வந்து யார் இந்த போராட்டம் பண்ணாங்களோ நக்கிக்கிட்ட வந்து நம்ம ஆட்களுடைய போராட்டத்தை வந்து பார்க்க சொல்லுங்கள். ஜல்லிக்கட்டு போராட்டம் எவ்வளோ பெரிய போராட்டம். நான் பேசின அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் 40,000 பேர் அங்கே. ஒரு கலாட்டம் நினைச்சா, ஒரு பெண்ணு கைப்பிடிச்சாங்களா? ஒரு ஜீப்பை நம்ம ஆட்கள் தமிழர்கள் பண்ணாங்க ஜல்லிக்கட்டு போராட்டம். அப்பேற்பட்ட பர்ஃபெக்ட் போராட்டம் பண்ணாங்க, பர்ஃபெக்ட். இது வந்து ஒரு அமைதி போராட்டம். நிஜமாவே ஜல்லிக்கட்டு எங்க பாரம்பரியம், அதை நீ ஆட்டாதன்னு சொல்லி குவாட்டாக உட்காந்தாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸாக கேட்டாங்க, தண்ணி பாட்டில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. அவ்வளோ அழகாக பண்ணாங்க தமிழ் மக்கள். இவங்க வந்து ஜீப்பு தள்ளுறது, கல் அடிக்கிறது, போலீஸ் அடிக்கிறது. 83 பேர் போராட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் செய்த தன்னார்வலருக்கு அடினா 130 பேர் போலீஸ்ல அடிதடி. அதாவது போலீஸ் தான் நிறைய அடிதடி ஆயிருக்கு. இது லாக்அப் டெத்துக்கு உள்டாயுது. அப்படி பண்ணியிருக்காங்க, எரிச்சிருக்காங்க, கனடா பண்ணியிருக்காங்க. இது வந்து நிச்சயமா ஒரு அமைதி போராட்டம் இல்லை. பாருங்க, இன்னைக்கு கூட படிச்சிருந்தேன், துபாயில இருந்து யாரோ ஒருத்தர் 23 பேருக்கு ஹஜ்ஜுக்கு அனுப்புறது ஒன்று பரவாயில்ல, முகமது ஷாஜின்னு ஒருத்தவர் 23 பேருக்கு காசு எல்லாம் கொடுத்து சாப்பாடு எல்லாம் கொடுத்து, கேரளா வச்சு அந்த தொழிலதிபர், கேரளா மலப்புரத்தை சேர்ந்த முகமது ஷாஜிங்கிற தொழிலதிபர் 23 பேர் அனுப்பியிருக்காரு போராட்டத்துக்கு. ஃப்ளைட் டிக்கெட் எல்லாம் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு ஹோட்டல் இருக்கிறதுக்கு சாப்பாடுக்கு. இவங்களுக்கும் நீட்டுக்கும் என்ன, அவங்கள கூப்பிட்டு, தம்பி நீட்னா NEET அதோடைய இது என்ன சொல்லு, எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்கன்னு சொல்லு. ஒன்றும் தெரியாது, சும்மா ஒரு பாஜகவுக்கு எதிராக பண்ணலாம். திஸ் இஸ் அன் ஆன்டி நேஷனல் அஜிடேஷன். நிச்சயமா நாட்டுடைய ஒரு ஸ்திரம் இருக்கு, அந்த ஸ்திரத்தை கலைக்கிறதுக்காக, அந்த ஸ்டெபிலிட்டி கலைக்கிறதுக்காக என்னை பொறுத்த வரைக்கும் அந்நிய சக்திகள் உருவாக்கிய, அமைத்த, இயக்கிய ஒரு செயற்கை போராட்டம் தான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி. மாணவர்கள் அல்லாத நபர்கள் மீது மத்திய அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கும் என்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அது இப்போதான் மத்திய அரசாங்கம் சும்மா இல்லை. இந்த ஜந்தர் மந்தரில் க்ளோஸ் அவுட் பண்ணும்போது அப்போ அவங்க உள்ளே இருக்கிறவங்க அமெரிக்கன்ஸா எவ்வளோ பேர், இது மாதிரி துபாயிலேருந்து வந்தவங்களாம் நிறைய பேர் இருந்தாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாதவங்க. எங்களை வெளியில் விடுங்கன்னு எல்லாரும் கேட்டிருக்காங்க. எல்லாரோடைய ஃபோட்டோ இருக்குது. இதனால தான் அந்த ஆதார் கார்டு இப்போடைய வேல்யூ தெரியும். டக்குன்னு ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, எங்கே வேலை செய்கிறாங்க, என்ன லிங்க்னு பண்ணி. இந்த மத்திய அரசு வந்து அரசு மாதிரி இல்லை, ஆண்ட மாதிரி மெதுவாக வேலை செய்யும், ஆனால் நல்லாவே வேலை செய்யும். கரெக்டாக இவங்களை பிடிச்சி இவங்களை இவங்களுக்கு எதுக்காக பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சி அந்த மூலத்துக்கு நிச்சயமாக நம்ம கவர்மெண்ட் போகும். ஐ ஹாவ் தட் ஃபெய்த் இன் அவர் ஹோம் மினிஸ்டர் மிஸ்டர் அமித்ஷா. செந்தில் பாலாஜி வீட்டு இடங்களில் ரைடு, டாஸ்மார்க் இடங்களில் ரைடு, 7 பேர் மீது எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க. விசாகன் IAS, செந்தில் பாலாஜி உள்ளிட்ட நபர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க. உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க செந்தில் பாலாஜி தரப்பு, ஜாமீன் வேணும்னு சொல்லிட்டு. சார் பார்க்குறீங்க, தாவேக அரசாங்கம் உண்மையிலேயே ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முன் வராங்களா? நான் பார்த்த இந்த 2 மாதங்களில் நான் ஒரு பாஜக ஆள், ஆனால் நமது ஜோசப் விஜயும் சரி, அவருடைய பார்ட்டியும் சரி, லஞ்ச லாவண்யத்தை ஒழிக்கிறதுக்கு என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ அவங்க பண்ணுறாங்க. அது ரொம்ப பாராட்டத்தக்க செயல். இது எவ்வளோ மாதங்கள் இருக்கு எனக்கு தெரியாது. இப்போ அந்த எண்ணம், அந்த நோக்கம் அவங்க கிட்ட இருக்குங்கிறது கிளியராக தெரியுது. நம்பர் 1. நம்பர் 2, ஒரு பெரிய IAS சப்ஸ்கிரைப் நான் பேசியிருந்தேன் இன்னைக்கு. அவர் சிரிச்சுட்டு சொன்னார், டாக்டர் நீங்களாம் 500 கோடி 1000 கோடி நினச்சிட்டு இருக்கீங்க. எவ்வளவு கோடி, 30,000 to 50,000 கோடி அங்கே ஊழல் நடந்திருக்கு. நான் சொல்கிற நம்பரே தப்பாக இருக்குன்னு திமுக அதிகாரத்தில் இருந்த ஒரு பெரிய அதிகாரி என்கிட்ட சொன்னார். எனக்கு சின்ன சின்ன விவரங்கள் தெரில. அவர் சொல்கிறதுல ஒரு சின்ன பாட்டு உண்மையாக இருந்தால் கூட, 5000 கோடி இருந்தால் கூட, இது மாதிரி மக்கள் வெறுத்து கிடக்குறாங்க.
ஒருத்தரும் லைட் இல்லை, ஃபேன் இல்லைன்னு கஷ்டப்பட்டு இருக்கும்பொழுது 30,000 கோடி 50,000 கோடி கஷ்டப்பட்டு உழைச்சி வேர்த்து வரியை கட்டுறோம்ல நாம் எல்லாம் கட்டுறோம். அந்த வரியை எடுத்து இவங்க சூறாடுறாங்க. நாம் என்ன பண்ணுறோம்? அதுக்கு ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறோம். ஸோ முன்னுதாரணங்கள் தேவை. எந்த ஒரு ப்ராப்பர் டெமோக்ரஸி, ஜனநாயகம் வளர்வதற்கு முன்னுதாரணங்கள் தேவை. இவன் அடித்தான், இவனை பிடிச்சோம், இவனை உள்ள தள்ளணும், 5 வருஷம் இருந்தான், 10 வருஷம் இருந்தான். அப்போ மக்களுக்கும் சமுதாயத்துக்கும் லஞ்ச லாவண்யம் பண்ணுறவங்க உள்ளே போகிறாங்கிறது ஒரு முன்னுதாரணம் இருக்குது. நானும் நினைக்கிறேன் செந்தில் பாலாஜி ஒரு நல்ல முன்னுதாரணம். இப்படி பண்ணால் செந்தில் பாலாஜி மாதிரி உள்ளே போவேன். முதல்ல அவங்க வந்து ஓட்டு வாங்குவாங்க நோட்டு கொடுத்து, அப்புறம் ஓட்டு வாங்கிட்ட அப்புறம் பவருக்கு வராங்க, நிறைய காசு சம்பாதிக்கிறோம். அதை காசு சம்பாரித்து திருப்பி அதை கொடுத்துட்டு ஓட்டு வாங்குறது. சரி, ஓகே. செந்தில் பாலாஜி எதிர்கட்சியில் இருக்காரு, அதனால் நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு வச்சுப்போம். கூடவே இப்போ போய் இணைஞ்சிருக்காங்களே 2 விஜயபாஸ்கர், இன்னும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கக்கூடிய நபர்கள், அவருங்க மேலே என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க? ரொம்ப நல்ல பாயிண்ட். நானும் இதை வந்து ரொம்ப கிளியராக சொன்னேன். நிச்சயமாக அவர் விஜயபாஸ்கர் இன்னும் ப்ரூவ் ஆகலை. ஆனால் ப்ரூவ் ஆயிருந்தா அந்த ஊழல் நடவடிக்கை எடுத்தாங்கன்னா இது வந்து எடுக்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சென்டர், இது வந்து நம்ம லோக்கல் மாநில அரசால் ஒன்று பண்ணி அப்படி எடுத்தால் நிச்சயமாக அவங்களுக்கும் இவங்களுக்கும் அவங்கள தூரமாக விலகி வைக்கிறது தான் கரெக்ட். செந்தில் பாலாஜி தந்தாலும் தப்பு, விஜயபாஸ்கர் பண்ணாலும் தப்பு, யார் பண்ணாலும் தப்பு. அவர் சொன்னார்ல, கை வைக்க விட மாட்டோம், கை வச்சவங்களும் விட மாட்டோம். சார், கை வச்சவங்கள நீங்கள் கை கொடுத்து உள்ளே தூக்காதீங்க சார், அவங்கள வெளியில் வைங்க. நிச்சயமாக டெஃபினட்டாக ஊழல் செய்பவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த தலைமுறையில் இந்த ஆட்சி இருக்கும் பொழுது, மத்திய அரசு பாஜகவாக இருக்கும் பொழுது, நமக்கு தாவேக்கா இருக்கும்பொழுது, இந்த டைமில் ஒரு வழியாக லஞ்சத்தை நம்ம ஒழிச்சோம்னா தமிழ்நாட்டுக்கே ஒரு பெரிய உருமாற்றம் உண்டாகும். அந்த உருமாற்றத்துக்கு செந்தில் பாலாஜி பலியாடுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவர் ஒன்றுமே தெரியாத ஆள்லாம் இல்லை. அவர் தர்மேந்திர பிரதான் இல்லை, பண்ணார்ல, மாட்டணும், செய்யணும். யார் பண்ணாலும் வச்சு செய்யணும். அது ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருந்தாலும் சரி, ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருந்தாலும். அப்போ தான் ஒரு பயம் வரும். இப்போ பயம் இல்லாமல் தலையை விரித்து சுற்றிட்டு இருக்காங்க எல்லாரும். இதை ஸ்டாப் பண்ணணும். ஐ எம் ஹாப்பி தட் ஜோசப் விஜய் அவர்கள் இப்படி சொல்கிறாரு. நிச்சயமாக விஜயபாஸ்கர் அவர்கள் மேலே இது வந்து ப்ரூவ் ஆகிட்டு வந்துருச்சுன்னா தயவுசெய்து நீங்கள் தாவேக்காக்கு வராதுன்னு சொல்லுவாங்க. அல்லது வந்தால் கூட அவருக்கு வந்து அமைச்சர் இதெல்லாம் பதவியோ நாற்காலியோ நிச்சயமாக கொடுக்க மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். உச்சநீதிமன்றமும் நிச்சயமா ஒரு முன்னுதாரணம் பண்ணணும்னு நினைச்சு இவர் கேட்டிருக்க முன்ஜாமீன் வந்து கொடுக்க கூடாதுன்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஏன்னா that should be a clear example to people. You cannot do it. எல்லாரும் நம்மள இந்தியா வந்து ரொம்ப சொங்கிங்களா நினைச்சிட்டு இருக்காங்க. டே, நீ படினா நாங்களும் உங்களை பண்ணுவோண்டா, எங்களை ஏமாத்தினான்னு காட்டுறதுக்கு செந்தில் பாலாஜியை வந்து ஒரு உதாரணமாக பயன்படுத்தணும்னு உச்சநீதிமன்றம் அவருக்கு வந்து ரத்து செய்யும். அது கொடுக்காது எதிர்ஜாமீனா நான் வெயிட் பண்ணல. திமுக என்ன பண்ணுறாங்களோ ஓரளவுக்கு தாவேக்கவும் அதே தான் பண்ணுறாங்கன்ற ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்குது. கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்கு 10 லட்சம் கொடுக்குறாங்க. இங்கே கரூரில் இறந்தவங்களுக்கு 31 பேருக்கு அரசு வேலை கொடுக்குறாங்க. உயர்நீதிமன்றம் ரத்து பண்ணுறாங்க, உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போகிறாங்கல்ல. நான் நினைக்கிறேன் அது வந்து நல்ல ஸ்ட்ராட்டஜிக் போர்த்திறன். அவங்களுக்கும் தெரியும் கான்ஸ்டியூஷனில் அரசியல் அமைப்பு சட்டத்தில் 14-16 ரொம்ப முக்கியம். நாம் எல்லோரும் ஒன்று தான். நான் ஈக்குவல், விக்னேஷ் ஈக்குவல், எல்லாரும் ஈக்குவல் தான். அதே போல் ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போனோம்னா எல்லாரும் ஈக்குவலாக தான் போகணும். எங்கள் தாத்தா இறந்துட்டாரு அந்த விபத்தில், விஜய் பார்க்க போனார், அதனால் நான் உன்னோட பெரியவன், நான் ஈக்குவல் இல்லைன்னு சொன்னால் அது நமது அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு எதிர்முறையாக முரணாக இயங்குகிற விஷயம். அகேன்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அண்ட் 14-16 எல்லாம் அடிப்படை உரிமைகள், ஒவ்வொரு இந்தியருக்கும் இருக்கின்ற அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை எதிர்த்து போகிறதுன்னு அவங்களுக்கும் தெரியும். விஜய் அவர்கள் சுற்றி இருக்கிற லாயர் சொல்லியிருப்பாங்க, உயர்நீதிமன்றத்தில் அடி வாங்க தெரியும். ஆனால் ஒரு நல்ல பேர் எடுத்தார். நானும் ட்ரை பண்ணுறேன். இப்போ ஒரு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போகும்போது இன்னும் நல்ல பேர் எடுக்கிறார். அதாவது பத்தியா, உயர்நீதிமன்றம் இல்லைன்னு சொல்லிச்சு, அப்படின்னு நான் உச்ச நீதிமன்றமோட மெயின் வேலையே கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸை வந்து பாதுகாக்கிறது. இது வந்து கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ்க்கு எதிர்க்க இந்த அரசாணையை பிறப்பித்து இவங்க 32 பேருக்கு ஒரு வேலையை ஜாப் ஆஃபர் கொடுத்தது. ஸோ நிச்சயமாக இது உச்ச நீதிமன்றத்தில் இது தாங்காது, அடிச்சிருவாங்க. இப்படி ஆச்சுன்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் எங்கெல்லாம் விபத்து நடக்குதோ எல்லாருக்கும் அவங்க ஆட்டோமேட்டிக்காக வேலை கிடைக்கும். அரசியல் அமைப்பு சட்டமே அடி வாங்கும். அதனால அது எல்லாம் தெரிஞ்சும் ஒரு நல்ல பெயர் எடுக்கிறதுக்கு அவர் பண்ணியிருக்காருங்கிறத நான் நினைக்கிறேன். நான் இது மட்டும் திமுக பண்ண மாதிரி அவர் பண்ணியிருக்கலாம். ஆனால் மற்ற விஷயம்னா இந்த லஞ்ச லாவண்யம், நேர்மையாக பண்ணணும்,
கொஞ்சம் மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு அவர் ரொம்ப கிளியராக நினைக்கிறாரு. அந்த பெரிய வித்தியாசம் தாவேக்காக்கும் திமுகவுக்கும் நானும் பார்த்துட்டே நான் நினச்சேன், ஒரு நாள் 2 நாள் சும்மா இது ஷோவா ரியலான்னு பார்த்தா நான் பார்த்த வரைக்கும் கொஞ்சம் நல்ல விதம் நடந்துட்டு இருக்காங்க. பார்ப்போம். ராகுல் காந்தி பேசும்போது முட்டாள்கள் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கார் சார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முட்டாள்களோட அந்த வார்த்தையை தான் பயன்படுத்தி சொல்ல முடியுமே, அதை தவிர்த்து வேறு என்ன வார்த்தையை நான் பயன்படுத்திட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறேன். அப்படியெல்லாம் ரொம்ப தப்புங்க. எல்லாத்துக்கும் அது மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிடலாம். ஒவ்வொருத்தரும் கெட்ட வார்த்தையை சொல்லிட்டு இப்படி தான் அவங்கன்னு சொல்ல முடியும். முட்டாள்னு விரும்பி எப்படி சொல்ல முடியும்? முட்டாள்னு சொல்கிறதுக்கு ஒரு ஐக்யூ லெவல் இருக்குது. ஐக்யூ ஆஃப் 30. அவர் பேசின பெண்மணி சொன்ன ஸ்டோரியை அவர் நாடாளுமன்றத்தில் பதிவு பண்ணுறார். அப்படி இருந்தோம் அப்படி அவர் சொல்கிறதா இருந்தால் ஃபூல், இடியட், இந்த விஷயங்களுக்கெல்லாம் சயின்டிஃபிக்கலி பார்த்தீங்கன்னா, அதாவது மனசு வந்து பிரெயின் போதிய அளவுக்கு மூளை வளராதவங்களுக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இப்போ இடியட்டுங்கிறத ஐக்யூ ஆஃப் 30 or less, ஃபூலுங்கிறது ஐக்யூ ஆஃப் 60 or less. அப்படின்னா இவங்களெல்லாம் ஐக்யூ ஆஃப் 60 or less அவங்க ஒரு ஸ்டடி பண்ணி அவங்க எல்லாரும் அந்த படிப்பை எடுத்து அதை படித்து பார்த்தா ஐயோ 62 இருந்து 60 தான் இருக்குன்னு சொல்லி இவர் ப்ரூவ் பண்ணிவிட்டு ஐக்யூ இஸ் லெஸ் தென் ஸோ மச், ஸோ இஸ் அ ஃபூல்னு சொல்கிறாரா? வளர்றாரு. ஒன்றுமே இல்லை. ஒரு கண்ணாடி வச்சு பார்த்தா அவர் சொன்னது அவருக்கு தான் அவர் சொல்லிட்டு இருப்பார். எந்த ஒரு பதிலும் சரியாக சொல்லாமல் ஒரு எதிர்கட்சி தலைவர், பேர்பட்ட ஒரு பெரிய ஜனநாயக நாடு எதிர்கட்சி தலைவர் ஒன்று படிச்சுட்டு வராமல் என்ன விஷயத்துக்கு என்ன பேசணும்னு சொல்லாமல், அதாவது அவருக்கு சரியான ஜோடி யாருன்னா திருமாவளவன். எந்த வித ஒரு ஆழமும் இல்லாமல் புள்ளி வரும் இல்லாமல் அடிச்சு விடுறது. பாஜக இழிவை நோக்கி வீழ்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருந்தது இவரை அடிச்சு விடுறது. இல்லை வந்து ஒரு புள்ளி விவரம் கொடுத்தாரா? நீட்டை எதிர்த்து அவர் பேசுகிறாரு. நீட்டை ஒழிப்போம், பாஜக ஃபாசிசம் சொல்கிறாரு. நீங்கள் வந்து திருமாவளவன் அண்ணனே, நீங்கள் வந்து ஷெட்யூல் காஸ்ட் நம்ம தலித் சகோதரர்களுக்கு நீங்கள் வந்து ஒரு வாய்மொழி. முதல் முறையாக 3 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க இந்த வாட்டி 2026. அதில் வந்து 1.5 லட்சம் பேர் கிராஸ் பண்ணி நல்லா பாஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை 20 லட்சம் எழுதினத்தில் 11 பாஸ் பண்ணியிருக்காங்க. நான் வந்து வெறும் தலித் எழுதின புள்ளி விவரங்கள் 3 லட்சம். முதல் முறையாக நீட்டை வந்து 20 லட்சத்தில் 3 லட்சம் தலித் மாணவர்கள் எழுதி அதில் 1.5 லட்சம் பாஸ் பண்ணியிருக்காங்க. 50% இது வரைக்கும் ரொம்ப ஹை பாஸ் ரேட் வந்து நீட்டில் இந்த முறை தான் வந்திருக்கு. இவர் வந்து நீட்டை இழிவுபடுத்துறாங்க. நெக்ஸ்ட் ஷெட்யூல் ட்ரைபுக்கு போங்க. 3 லட்சம் மட்டும் இல்லை, 1.5 லட்சம் எழுதியிருக்காங்க. நடக்காது. இங்கே ஒரிசா, நார்த் ஈஸ்ட்லேருந்து திரிபுராலேருந்து அவ்வளோ பேர் வந்து எழுதியிருக்காங்க. அந்த 1.5 லட்சத்தில் 63,000 பாஸ் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தம் 2 லட்சம் பேர் மெடிக்கலுக்கு பாஸ் பண்ணியிருக்காங்க. அதில் நிறைய பேருக்கு அந்த எஸ்சி எஸ்டி இது இருக்கிறதுனால மருத்துவர்கள் ஆக போகிறாங்க. இந்த ஒரு புள்ளி விவரமாவது ஏதாவது ஒன்று கொடுத்தாரா? 63,000 தான் நெட்டில் போட்டால் எல்லாருக்கும் வரும். பப்ளிக்ஸ்டி, ஜிடி, சாட் ஜிபிடி எல்லாம் ஒன்றும் இல்லாமல் வீழ்ச்சியை போய் நோய் கொண்டிருக்கார்கள். இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி பற்றி பெருசாக பேசுகிறாரு. காக்ரோச் ஜனதா பார்ட்டி பண்ண அஜிடேஷன் தான் மாணவர்கள், இளைஞர்கள் அவங்க வைக்கிற டெல்லியிலேருந்து எனக்கு வந்திருக்கு. திருமாவளவன் அவர்களே உங்களுக்கு தான் மணி ரவி சொல்லி விடுங்க நீங்களும். இல்லை சார், இங்கே இன்னொரு கேள்வி. இல்லை, இது ஒரே விஷயம் சொல்லி முடிச்சிடும். அடுத்த அஜிடேஷன் திரும்ப வைக்க போகிறாங்க. ரிசர்வேஷன் ஃப்ரீ இந்தியா வருது. அவங்க இதுக்காக பெரிய ஒரு இது பண்ண போகிறாங்களா? உமன்ஸ் ரிசர்வேஷன். ரிசர்வேஷன் இல்லாத இந்தியா. ஓகே. அதாவது எஸ்சி எஸ்டி வரக்கூடாதான், ஓபிசி எல்லாம் ஒன்றா பண்ணுன்னு சொல்லி அந்த அபிஜித் என்பது ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. அப்போ வந்து திருமாவளவன் சார் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். எல்லாருக்கும் சமூக வலைதளங்கள்ல எல்லாம் பொதுவாக எழுப்புகிற ஒரு கேள்வி, தொடர்ச்சியாக எழுப்பிட்டு இருக்காங்க. இப்போ 20 லட்சம் மாணவர்கள் எழுதுனாங்க, அதில் 11 லட்சம் பேர் பாஸ் ஆனாங்கன்றதை பாஜக பெருமையாக கிளைம் பண்ணுறாங்க. அந்த 11 லட்சம் பேருக்கும் நீங்கள் என்ன மருத்துவ சீட்டாக கொடுத்துட்றீங்க, அதில் 1 லட்சம் பேர் தானே போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்கல்ல. அது எதுக்காக சொல்கிறாங்கன்னா, அது வந்து ஒரு வினை. அப்போ இதுலேயே அவங்களுடைய பித்தலாட்டம்ன்றது என்னன்றது தெரியுதுன்ற மாதிரி ஒரு கமெண்ட்டை பண்ணுறாங்க. ஏன்னா இது வந்து ஒரு சச்சம். உலகத்திலே ரொம்ப பெரிய ஒரு ஜனநாயக அமைப்பு பசங்களுக்கு மருத்துவ படிப்பு கொடுக்கறதுக்கு. ஒரே விஷயம் நான் எல்லார்ட்டையும் சொல்கிறேன். இந்தியாவில் ஒரு பெரிய கணக்கு இருக்குது. அந்த சின்ன சின்ன புள்ளி விவரங்கள் உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன். 1450 மருத்துவ கல்லூரிகள் இந்தியாவில் இருந்தால் இந்தியாவுக்கு போதிய அளவுக்கு வந்துடும். இப்போ ஆல்ரெடி 1202 வந்துருச்சு. அதாவது மோதிஜி 2019 அவங்க சொன்னாங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு மருத்துவக் கல்லூரி. 838 மாவட்டங்கள் இருக்குது, 838. ஆனால் இப்போ இருக்கிறது 500 தான் என்னமோ இருக்குது. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இல்லை, 300 சொச்சம் மாவட்டங்களில் ப்ளஸ் 367 அங்கீகரிக்கப்பட்ட தனியார் மருத்துவக் கல்லூரி, இன்னொரு 150 அங்கீகாரம் பெறாமல் வெயிட் பண்ணிருக்குது. இது எல்லாமே மட்டும் அதில் வந்து ஒவ்வொன்றும் 150லேருந்து 250 மாணவர்கள் இருந்தாலே
இந்தியாவுக்கு போதிய மருத்துவர்கள் போதும். நான் சொல்றது புரியுதா? இவ்வளோ போதும் இந்தியாவுக்கு. அதுக்கு மேலே இருந்தால் தடுக்கி விழுந்தால் மருத்துவர்கள் முட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி அந்த கனெக்ஷனில் தான் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியில் இவ்வளோ பேருக்கு போட போகிறோம்னு நினச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து இப்போ 20 லட்சம் பேர் நான் மருத்துவர் ஆகணும்னு நினச்சா அதில் வந்து 1 லட்சம் ஆகிறது 1 in 20, 5%. இதே மாதிரி தான் JEE எக்ஸாம் எழுதுங்க. JEE எக்ஸாமில் வந்து 100 பேர் எழுதினாங்கன்னா 3 பேர் 2 பேர் ஐடிக்கு போகிறாங்க. அது விடுங்க, நம்ம இங்கே இருக்கிற விஐடி பாருங்கள், 10 லட்சம் பேர் எழுதுறாங்க 2000 சீட்டுக்கு 3000 சீட்டுக்கு. இதுதான் எல்லா இடத்துலையும் ஜனத்தொகை பெருக்கால் இப்படி இருக்குது. பட் போதிய அளவுக்கு மருத்துவர்கள் இந்த 1500 மருத்துவக் கல்லூரிகள் இருந்தால் கரெக்டாக இருக்கும். டு சர்வ் த பீப்புளுங்கிறது கரெக்டாக ரொம்ப கால்குலேட் பண்ணி போட்ட விஷயம் தான். ஸோ அவங்க பண்ணுறதும் கரெக்ட் தான். இவ்வளோ பேர் பாஸ் பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நிறைய பேர் அதில் வந்து எனக்கு தெரிஞ்சு பிலிப்பீன்ஸ், சைனா, ரஷ்யா, யுக்ரைன் போய் படிக்கிறாங்க. நீட் பாஸ் பண்ணது அங்கே போக முடியும், அதுக்கும் வழிவகுத்திருக்காங்க. ஸோ நீட் பாஸ் பண்ணிட்டு அங்கே படிக்க போகிறாங்க. அங்கே படிச்சுட்டு மறுபடியும் இங்கே வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எழுதணுமா? ஒரே எக்ஸாம் தான். அந்த எக்ஸாமோட டீட்டெயிலாக நான் பார்த்துருக்கேன். FMG ஃபாரின் மெடிக்கல். நீட் பாஸ் பண்ணிட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு அந்த எக்ஸாம்? நீட் பாஸ் பண்ணுறது உங்கள் MBBS நீங்கள் ஒரு இடத்துல படிக்கிறதுக்கு, இந்தியாவில் படிக்கிறதுக்கு தகுதி. நீங்கள் இப்போ எங்கேயோ சைனாவில் படிக்கிறீங்க, அவங்க சரியாக கற்றுக் கொடுக்கலாம். இதே ஆளுங்க வந்து வலைதளங்கள் எழுதுவாங்க, எங்கேயோ போய் படிச்சுட்டு ஆஃப்ரிக்காவில் வந்து படிச்சுட்டு குத்துறான், ஒன்றுமே தெரியாமல் குத்துறான். ஸோ இந்தியாவில் இருக்க ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. அந்த ஸ்டாண்டர்டுக்கு அவங்களுக்கு கொண்டு வர்றதுக்கு அந்த எக்ஸாம் இருக்குது. அது ரொம்ப சென்சிபிள் தான். வேறு மொழியில் படிக்கிறான், அவன் விஞ்ஞானத்தை படிக்கிறான், சில மாற்றங்கள் இருக்குது. இந்தியாவில் அது கொஞ்சம் அந்த சின்ன சின்ன மாற்றங்களை சரிப்படுத்தி இந்தியாவில் எப்படி நாங்கள்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அது அவங்களுக்கு தெரியறதுக்கு FMG எக்ஸாம், ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அதுக்குள்ளே இப்போ ஆல்மோஸ்ட் 30%லேருந்து 40% பாஸ் பண்ணுறாங்க. 6 மாதம் படிக்கிறாங்க. ஸோ இங்கே படிக்க முடியாததுனால வெளியில் போய் தப்பே இல்லை, அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியல. ஏன் 5லேருந்து 8 லட்சத்துக்கு கம்ப்ளீட்டாக அங்கே கோர்ஸ் முடிச்சுட்டு வராங்க. 10 லட்சம் வச்சுங்களேன். இங்கே ஒரு வருஷத்துக்கு கவர்மெண்ட் மூலமாக போனால் கூட 13 லட்சம் ஆகுது. கவர்மெண்ட் ஃப்ரீ சீட்ஸை விட்டுருங்க, ஃப்ரீ சீட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. மற்றபடி லோவஸ்ட் 13 lakhs per year. 5 வருஷத்துக்கு 60 லட்சம் ஆகுது. 5 லட்சத்துக்கு 8 லட்சத்துக்கோ கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு வந்துடுறாங்களே. பிலிப்பீன்ஸில் நானே எவ்வளோ பேர் அனுப்பிச்சி வைக்கிறேன், உங்கள் பையனுக்கு போகணுன்னா போயிட்டு பண்ணிட்டு வரட்டும்னு. பிலிப்பீன்ஸ், சைனாலாம் 8 லட்சம், 10 லட்சம், 12 லட்சம் கம்ப்ளீட் கோர்ஸ் முடிச்சுட்டு வராங்க. ஸோ இதனால தான் நீட்டு பல பேருக்கு வச்சுருக்காங்க, டு கிவ் தம் a chance to go outside. அது ரொம்ப சரியான விஷயம். அண்ட் இது வந்து சுப்ரீம் கோர்ட்டாலும் லோக்சபாவாலையும் ராஜ்யசபாலையும் பாஸ் பண்ணியாச்சு. எல்லா மாநிலங்களுக்கும் வந்தாச்சு. இனி நீட்டு வராது நாங்கள் வந்தோம்ல நீட்டு ஒழிப்போம்னு சொன்னால் அதெல்லாம் பக்கா ரபிஷ். பெற்றோர்களே, உங்கள் பசங்களை இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போய் படிக்க சொல்லுங்கள் நீட்டு.